ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் தேங்காய் இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு 6 பூண்டு நல்லா பெரிய பூண்டு அந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே பூண்டை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ அது கூடவே ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாங்க. சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அதோட இப்போ இந்த சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. சின்னதாக லெமன் சைஸில் ஒரு 1/4 சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இதற்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா சூடெலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நான் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இது கூட நம்ம தாளிச்சிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக தேங்காயே இல்லாமல் தேங்காய் சட்னி டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு நம்ம சட்னி தயார் பண்ணிட்டோம். இது அப்படியே இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவும் சிம்பிளான சூப்பரான தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.